தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். என் இயேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காணொளியை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துகின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுடைய அன்பும் இரக்கமும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இயேசுடைய அன்பும் அருளும் இரக்கமும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று என் அன்பு ஆண்டவர் இயேசுவிடத்தில் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், மன்றாடுகின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதிலே நாம் ஆண்டவரை நாம் வாயார துதிப்போம், போற்றுவோம், ஆராதிப்போம். 2 கரங்களை உயர்த்தி இயேசுடைய பெயரை நாமத்தை சொல்லி நாம் துதிப்போம், ஆராதிப்போம். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். praise the lord, praise the lord. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவிக்கு புகழ், இயேசுவிக்கு நன்றி. மரியே வாழ்க. நன்றி ஜெபம். என் அன்பு இயேசுவே, நேற்றைய தினத்திற்காக நன்றி. நேற்றைய தினம் முழுவதும் என்னோடு இருந்து என்னையும் என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நீர் எல்லா விதமான ஆபத்திலும் விபத்திலும் பாதுகாத்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி வழிநடத்திற்காக நன்றி அப்பா. நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளை நன்றாக செய்வதற்கு போதுமான ஆற்றலையும் உடல் பலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. நேற்றைய தினம் முழுவதும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தை கொடுத்து நீர் பாதுகாத்தமைக்காக நன்றி இயேசுவே. ஆண்டவரே, இதோ தவக்காலத்தினுடைய 3வது வாரம் திங்கட்கிழமையா இன்று இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி அப்பா. இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. இந்த நாளிலே நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதம் நிறைந்த செயல்களுக்காக நன்றி அப்பா. பாவம் செய்ய சூழ்நிலைகள் வந்த போதும் ஆண்டவரே, பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களுக்காக செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் அற்புதங்களுக்காக நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. கொடானு கொடி ஸ்தோத்திரம் இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இயேசுவிக்கு புகழ், இயேசுவிக்கு நன்றி. மரியே வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவியான தேவனே அசைவாடுமே இந்த பாடல் வழியாக தூய் ஆவி இந்த ஆனவர் இந்த வாரம் முழுவதையும் ஆட்கொண்டு இந்த நாளையும் ஆட்கொண்டு நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி வாசகம் மார்ச் 24 திங்கட்கிழமை. நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறைத்திருவசனம் 24 30 முடிய. இயேசு ஆண்டவர் தன் சொந்த ஊரிலே தன் சொந்த மக்களால் நிராகரிக்கப்படுகிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. பிரியமான சகோதர சகோதரிகள், அப்போ ஒரு உண்மையை அந்த மக்களுக்கு சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்கிறாங்க? தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்ட பொழுது சீற்றம் கொண்டு அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இயேசு ஆண்டவரோ அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய் விடுகிறார். அவர்கள் நடுவே செல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு துன்பங்கள், துயரங்கள், சவால்கள், எதிர்ப்புகள் வந்தாலும் சொல்ல வேண்டியதை அவர் சொல்லிவிட்டு அவர் நடுவே தைரியமாக நடந்து செல்கிறார் என்றால்
அவர் உண்மைக்கு சாட்சியாக வாழ்ந்தார். உண்மைக்கு பயப்படவில்லை. உடலை கொள்பவர்களுக்கு அவர் பயப்படவில்லை. மாறாக உடலையும் ஆன்மாவும் கொள்ளும் இயேசு ஆண்டவருக்கு அவர் தந்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஆக அவர் சொல்ல வேண்டிய இந்த கருத்தை சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு போய் விடுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக, சொற்களை கேட்பதற்காக அவரை பின் சென்ற ஏராளமான கூட்டத்தினர் ஒரு கூட்டம் நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் அவர் பேசி உண்மைக்காக அவரை தன் சொந்த ஊரை விட்டு வெளியே துரத்தும் ஒரு கூட்டத்தையும் இன்றைய நாம் பார்க்கின்றோம். ஆக இயேசுவுக்காக, இறைவனுக்காக வாழ்கின்ற ஒரு சீடனுடைய வாழ்வில் ஒரு சில நேரங்களில், ஒரு குறிப்பிட்ட நேரங்களிலே நமக்கு பாராட்டுகளும் புகழும் வரும். அதே சமயத்தில் நமக்கு சவால்களும் எதிர்ப்புகளும் இந்த மக்களிடமிருந்தே வரும். எனவே நாம் புகழுக்கும் பாராட்டுக்கும் அடிமையாகக்கூடாது. அதே சமயத்தில் நிராகரிப்புக்கும் வெறுப்புக்கும் நம்மை நாம் உட்படுத்திக் கொள்ளக்கூடாது. மாறாக அனைத்தையும் நாம் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை எண்ணம் வேண்டும் என்றால் நம் ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையை நாம் ஆழமாக இருக்க வேண்டும். ஜெபிப்போம். என் அன்பு இயேசுவே, என் ஆண்டவரே, இறை வார்த்தை வழியாக என்னோட பேசுவதற்காக நன்றியப்பா. இந்த வார்த்தையின் வழியாக நம்பிக்கை பலப்படுத்தியதற்காக நன்றியப்பா. உண்மைக்கு சான்று பகர் வாழ என்னை அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி இயேசுவே. இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறேன். என் அன்பு இயேசுவே, இந்த நாளிலே இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லங்களையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே ஆசீர்வதியும். இவர்கள் எண்ணங்கள் இயக்கங்களை ஆசீர்வதியும். நோய் நொடிகளிலிருந்து இவர்களை விடுதலை தாரும். இவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளை சூழ்நிலைகள், கட்டுகள், பிசாசுடைய சூழ்ச்சி, தானங்கள் அனைத்திலிருந்தும் இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து வழிநடத்திடும். என் அன்பு அன்னை மரியாவே, இயேசுவின் தாயே, என் தாயே, இந்த குடும்பத்திற்காக உம்மிடத்தில் இறைஞ்சி மன்றாடுகிறேன். இந்த நாள் முழுவதும் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளின் மீது ஆசீர்வதித்தருளும். இவர்களை வைத்திருக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களிலும் இயேசுனுடைய இரக்கத்தையும் வெற்றியும் கொடுத்து இவர்கள் ஆசீர்வதித்தருளும். அன்பு மாதாவே, எங்களுக்காக தொடர்ந்து இயேசுவிடத்தில் இறைஞ்சி மன்றாடி ஆண்டவருடைய அருளும் இரக்கத்தையும் பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, திருவற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் இறப்பு மேல் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இல்லாமல் இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.